وَلَئِن سَأَلْتَهُمْ لَيَقُولُنَّ إِنَّمَا كُنَّا نَخُوضُ وَنَلْعَبُ قُلْ أَبِاللَّهِ وَآيَاتِهِ وَرَسُولِهِ كُنتُمْ تَسْتَهْزِئُونَ لَا تَعْتَذِرُوا قَدْ كَفَرْتُمْ بَعْدَ إِيمَانِكُمْ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணிதற்குரியவர்களே, அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், அவர்களிடத்திலே கேட்கப்பட்டால் அவர்கள் கூறுவார்கள், நாங்கள் வெறுமெனே விவாதித்து கொண்டும் விளையாடிக்கொண்டும் தான் இருந்தோம் என்று கூறுவார்கள். அல்லாஹ் கேட்கின்றான், அல்லாஹ்வையும் அவன் வசனங்களையும் அவன் தூதரையுமா நீங்கள் பரிகசித்து கொண்டிருந்தீர்கள் என்று கேட்பிறாக. அதற்கடுத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், லா தஹ்ததிரு கத் கஃபர்தும் பாத ஈமானிக்கும், நீங்கள் எவ்வித காரணங்களையும் சொல்ல வேண்டாம், ஈமான் கொண்டு விட்ட பிறகு இறை நிராகரிப்பிலே நீங்கள் சென்று விட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பப்ஜி கேம் என்பது சுபஹானல்லாஹ், அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அவனுடைய மகத்துவத்திற்கும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அவனுடைய தௌஹீத் என்று சொல்லக்கூடிய ஏகத்துவத்திற்கும் முரணான ஒரு விஷயமாக இருக்கின்றது. இதை குறித்து ஷேக் சுலைமான் ருஹைலி ஹஃபிதஹுல்லா அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது. ஷேக் அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னிடத்திலே 9 மாதங்களுக்கு முன்னதாக பப்ஜி விளையாட்டை பற்றி கேட்கப்பட்டது. அது பல தீங்குகளுக்கு வழிவகுக்குவதால் அவ்விளையாட்டை ஹராம் என்று நான் ஃபத்வா கூறியிருந்தேன். அதன்பின் சமீபத்திய புதுப்பிப்பில் அந்த பப்ஜி விளையாட்டிலே சிலைகளுக்கு மகத்துவம் இருப்பதாகவும் அவைகள் பலனளிக்கக்கூடியது என்றும் யார் ஒருவர் அதனை மகத்துவப்படுத்துகிறாரோ அவருக்கு பலமிக்க ஆயுதங்கள் கிடைக்கும் என்றும் அறிய கிடைத்தது. இந்த விஷயம் எப்படிப்பட்டது என்றால், இது ஒரு மகத்தான அநியாயமாகவும் இணை வைப்பிலேயே பெரியதாகவும் இருக்கின்றது. ஆக ஒரு முஸ்லீமின் மீது இப்படிப்பட்ட விளையாட்டுகளிலிருந்து தன்னையும் தன் சந்ததியினரையும் தனது பிள்ளைகளையும் எச்சரிக்கையாக இருந்து அதிலிருந்து விலகி இருப்பது கட்டாயமாக இருக்கின்றது என்று ஷேக் சுலைமான் ருஹைலி ஹஃபிதஹுல்லா அவர்கள் ஃபத்வா வழங்கியிருக்கிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சமூகமே, இப்படிப்பட்ட விஷயங்களிலிருந்து, இப்படிப்பட்ட விளையாட்டுகளிலிருந்து, வீணான கேளிக்கையிலிருந்து நாம் நம்மை பாதுகாப்போம், நம்முடைய பிள்ளைகளையும் பாதுகாப்போம். அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.